என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். எல்லாரும் ஒருத்தரே ஆண்டுன்னு இருந்தால் போதுமா? எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். புரியுதா? இப்போ நம்ம வந்து ஃபுட்பாலு, வாலிபாலு, கேரம் போர்டு எல்லாம் ஒரு ஸ்குவாடாக ஃப்ரெண்ட்ஸாக ஆடுறேன்னே வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு சான்ஸு. 4 பேர் இருக்கிறோம் கேரம் போர்டில், ஒருத்தரே ஆடிந்தா எப்படி அது? தப்பு தானே அது? 4 பேர் ஆடினாதான் ஒருத்தர் வின் ஆகுறது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஒருத்தரே ஆடினே தான் இப்படி அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது வேஸ்ட்டு தான். அவனுக்கு தான் அது வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று. நம்ம 3 பேருமே சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஜெயிச்சு போய் அப்படின்னு ஆகிடும். அதே மாதிரி தாங்க இன்னொருத்தங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ, மக்களை மனசை கவர்ந்துக்கிறாரோ, ஓகேவா, அதெல்லாம் தாண்டி ஒன்று பண்ணுறாரு அவர் மக்களுக்கோசரமே. இவ்வளோ நாட்கள் வந்து மாற்றுதல் ஏற்படல. என்னை பொறுத்த வரைக்குமே நான் யாருக்குமே இந்த மாதிரியெல்லாம் வீடியோலாம் போட்டதில்லை. தென் பார்த்தீங்கன்னா சிஎம் யார், பிரைம் மினிஸ்டர் யார், சீஃப் கெஸ்ட் யார், அந்த கெஸ்ட் யார், இந்த கெஸ்ட்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வரைக்குமே ஒன்றுமே டீட்டெயிலெலாம் நான் வந்து தெரியல எனக்கு. ஓகேவா? தெரியாது பொலிட்டிக்ஸ் பற்றியெல்லாம். விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு, ஹாப்பி ரொம்ப. ஆமாம், முக்கியமாக மெயினாக வந்து அது நாள் ஏசப்பாக்குள்ள உலகத்தை ஆண்டணும், அதுதான் எனக்கு ஆசை. அது மட்டும் இல்லம்மா, இந்த குடி வந்து நிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, மெயின் காரணம். அது மட்டும் இல்ல, ஒரு சான்ஸ் கொடுக்கணும் யாரா இருந்தாலும். ஆளறவனே ஆளக்கூடாது, ஆளை பார்க்கணும். அதான் ஆக்டரு, டைவர்ஸ், இது அது அப்படின்லாம் அவரை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. கடவுளா பார்த்து பார்த்தியா எது நல்லது எது கெட்டது. ஆனா இந்த வாட்டி எல்லா சர்ச்சிலையும் மாஸ்லயும் சரி, ப்ரேயர்லயும் சரி, எல்லா இந்துஸ் முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க விஜய்க்கு. அந்த ஒரு ப்ரேயர்ஸ் தான். கண்ணீர், பர்சனல் இஷ்யூஸ், ஆனா கூட யாருன்னா இருக்கணும், ஒரு பேக் போனா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அந்த சமயத்துல உலக மக்கள் அவனுக்கு பில்லரா இருந்து பெங்களூர் பீப்புள் கூட அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க பாரு. அவன் ஹீரோன்றது தாண்டி ஃபேன்ஸை தாண்டி அவன் நல்லது செய்வான் அப்படின்னு, நல்லது செய்வாரு. நம்ம கண்டிப்பா வந்து தமிழ்நாடுல இருந்தா இன்னொரு நியூஸ் தான் பார்த்தோம். நான் சொல்லிட்டேன்ல, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். பாட்டு போட்டுன்னு பார்த்துருந்தோம். ஏன் இது வைஃபை கனெக்ட் பண்ணா? தளபதி இது பார்க்கலான்னு லைவ். எவ்வளோ? ஆமா, வைஃபை எவ்வளோ கட்டணுமாண்டி? 10,000. 10,000 கட்டுவாரு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரிய ஷர்லின் வியூஸ். இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமாகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம், தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், விஜய் தளபதி வந்து ஹீரோ மட்டும் இல்லை, சீஃப் மினிஸ்டர், சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். சின்ன பசங்களாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யூ ஹவ் ஸ்டோலன் அவர் ஹார்ட்ஸ். ஓகே, அது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க நிற்கிறாங்க, ஓகேவா, ஒரு பொசிஷனில் அவங்க நிற்கிறாங்க, ஒன்று பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ரொட்டேஷனலாக அவங்க வந்து பண்ணோம். இப்போ நான் வந்து யார் பற்றியும் பேசல. இப்போ வந்து வாரிசு வந்து தலைமுறையாக வந்து நிற்கிறாங்க, ஓகேவா, சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து தலைமுறையாக வந்து நிற்கிறாங்க. இவர் இப்போதான் வந்து ஒரு சான்ஸ் கேட்டார், ஓகேவா. தளபதி வந்து ஹீரோ, அவருக்கு எவ்வளோ ஒரு அசிங்கம் அவமானம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் மேற்கொண்டு ஒரு சான்ஸ் கேட்டு மக்களை சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிறாரு. அந்த விடாமுயற்சியை வந்து நம்ம வந்து பாராட்டணும், தவிர்த்து நம்ம வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. இவெல்லாம் லாலிபப் சாப்பிட்றவன், இவெல்லாம் வந்து சின்ன பையன், இதெல்லாம் வந்து லாலிபப் சாப்பிட்னு உக்காந்துடுறா சின்ன பையன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய சச்சரவு அவங்களெல்லாம் வந்து பேசினாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்கள வந்து பேசியிருக்காங்க. ட்ரோல் வந்துச்சு, அதெல்லாம் மீறி என்னால் இது பண்ண முடியும், மக்களை வந்து நான் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் ஒரு மைண்ட் செட் எடுத்து ஒரு தைரியத்தோட மக்கள் கூட, அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைனாலுமே உலக மக்கள் எவ்வளோ பேர், எவ்வளோ க்ரௌடு நம்ம ஜனநாயகத்துக்கு வந்து அவர் வந்திருக்காரு. ஸோ அந்த பிளேஸ் வந்து அவர் வந்து ரொம்பவே நல்லா எடுத்துன்னு போவாருன்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஓகேவா. நிறைய இந்த ஆல்கஹாலிக்கு, அதுக்கப்புறமா வந்து நிறைய இந்த ப்ரெக்னன்சி உமனுக்கு, வயசானவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதா அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி
என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவங்க கட்சி அவங்க கட்சின்லாம் பேசல, ஃப்ராங்காக பேசுகிறேன். டு பி ஓப்பன் என்னன்னா, மக்களை வந்து அவர் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. நிறைய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. எங்கள் டேடி தான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவருக்கு விஜய்னா ரொம்பவே பிடிக்கும், ஹீரோவாக ரொம்பவே பிடிக்கும். இப்போ சிஎம் வேறக்கு நிற்கிறேன்னு தெரிஞ்ச உடனே டேடிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு. ஸோ ஓகே, வந்து முக்கால்வாசி பேர் எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் விஜய்க்கு தான் சப்போர்ட்டு. விஜய் தளபதி தான் வின் ஆகணும், நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு வந்து டிஃப்ரென்ஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹோப்ஃபுல்லி வி ஹவ் voted ஃபார், நாங்கள் இல்லை, நான் இல்லை, என்னோட சம்மந்தப்பட்டவங்க voted ஃபார் தளபதி விஜய். ஸோ வி ஹோப் விஜய் வில் டூ பெஸ்ட் எவர். நம்ம விஜய் அண்ணா வந்து ஜெயிச்சிட்டாரு, லீடில் இருக்குது, ஆனால் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சிட்டாரு, ஆல்மோஸ்ட் வந்து லீடில் தான் இருக்குது அவரோட ஓட்டிங் கவுண்ட்ஸ் எல்லாம். ஸோ ரொம்பவே சந்தோஷம். நான் இது வரைக்கும் எந்த சிஎம்க்கும் சரி நான் வந்து ப்ரேயர்லாம் பண்ணதே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் சாருக்கு வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே உலக மக்கள் எவ்வளோ பேர் தெரியுங்களா, போட்ட டிவி காலையில் போட்டோம், ஹாண்ட்லேயே தான் இருக்குது, ஆனால் சைலண்டில் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ எடுக்கிறேன் இல்லைங்களா, ஸோ அதனால சைலண்டில் போட்டுக்கிறேன். எல்லாருமே முஸ்லீமு, கிறிஸ்டினு, இந்துஸு எந்த ஒரு வேறுபாடு பார்க்காம அவருக்கோசரம் பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், எப்பா 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 நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இந்த மாதிரி ஒரு சினாரியோ. ஸோ நான் எப்போவுமே எனக்கு வந்து விஜய் சூர்யா தான் எனக்கு பிடிக்கும். நான் வந்து எதுக்கு வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிங்க இன்ஸ்டாகிராமில் ஓட் ரிக்வெஸ்ட்க்கு என்னத்துக்கு வந்து வீடியோ போடலடி அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்க. என்ன ரீசன்னு நான் சொல்லிட்டேன், இது வந்து தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்குன்ற பார்த்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஒர்க்கில். ஸோ அதனால வீடியோ போட முடியல. நெக்ஸ்ட் டே போடலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை போடுறதுக்கு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை குவிட் பண்ணிட்டேன். மற்றும் என்னன்னா, எனக்கு நான் பொலிட்டிக்ஸ் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் கேட்க போகிறீங்க, பொலிட்டிக்ஸ் பற்றி தெரியாது நீ அந்த வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சது நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ என்னன்னா, நாங்கள் ரொம்பவே ஹாப்பி. ஸோ நீங்களும் ஹாப்பி. விஜய் சார் வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே ஹாப்பி. இன்னமும் ஓடிந்தாகுது டிவியில், ஆனால் எப்போ ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. பட் இவன் வந்து விஜய் வில் பி த பெஸ்ட் எவர். ஓகே, வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம்ன்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நடித்திட்டாரு. ஓகேவா, இப்போ பேசுனவங்கலாம் மூஞ்சி எங்கே வச்சுக்க போகிறாங்க, அதே மாதிரி தாங்க அவர் அவ்வளோ பேர் ஆள், ஹீரோ அண்ட் பொலிட்டிக்ஸ்லேயே வந்து நின்றுட்டாரு. அவரே அவ்வளோ பேசக்குள்ள நம்மளாம் சாதாரணமாக மனுஷங்க, நம்மளை சில பேர் எவ்வளோலாம் பேசியிருப்பாங்க. அதை நினச்சி பாருங்க, அது நினச்சாதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் இந்த காதை வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. ஓகேவா, இன்னொன்று நான் கைஸ், நம்மளோட வீடு ஷிஃப்டிங் பற்றி அப்டேட் கேட்டுருக்கீங்க. ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 month 3 weeks ஆகுது நம்ம இங்கே வந்து. இன்னும் வீடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணல கைஸ். இப்போ தான் கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இவன் என்ன சொல்கிறது, இந்த டைல்ஸ் போடுறது, இந்த ஷிங்க் ரெடி பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. ஓனர் வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால வந்து நான் பண்ணி தரமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எமர்ஜென்சியாக இங்கே வந்ததுனால, அர்ஜென்ட்டாக வந்ததுனால அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் லேட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ எல்லோரும் ஹாப்பின்னு நினைக்கிறீங்க, நாங்கள் ரொம்பவே ஹாப்பி. விஜய் சாரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டு ஒரு மோட்டிவேஷனெல்லாம் ஆகிட்டு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்றதுக்காக அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவர் பக்கம் நிற்கிறேன். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பபாய் கைஸ்.